ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு சேலம் அருணாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கோதுமை அல்வா தான் பார்க்க போறோம். அதுக்கு வாங்க பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம். இதுக்கு நாம வந்துட்டு ஒரு கேரமல் செய்ய போறோம். அந்த கேரமல் எப்படின்னா சர்க்கரை போட்டு தான் செய்ய போறோம். சர்க்கரை ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்லை. இதை கேரமல் ஆக்க போறோம். கிண்டி விட்டுக்கலாம். சக்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. சக்கரை மெல்ட் ஆகி வருது. கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகி வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் கலர் நமக்கு தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும். ரொம்ப நம்ம தீய விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அல்வா பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பு தன்மை ஆயிடும். அதனால நமக்கு ஓரளவுக்கு கலர் வந்தா போதுமானது. இந்த கலர் இன்னும் கொஞ்சம் வரட்டும். ஓகே, நாங்க இதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு மாவை கரைச்சி வச்சிருக்கோம். இப்ப இந்த கரைச்சி கீழே பாத்தீங்கன்னா தெரியும். கீழே தெரியுதா என்னன்னு தெரியல, சரியா எங்களால காட்ட முடியல. தேங்கி இருக்கு. நம்ம அந்த தேங்கி இருக்கிற கோதுமை பால் மட்டும்தான் எடுத்துக்க போறோம். இப்ப இந்த மேல இருக்கிற தண்ணி வடிகட்டிக்கலாம். ஓகே, நம்ம இதுல வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஓகே, நம்ம இதுல ஊத்திக்கலாம். ஓகே, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சர்க்கரை கோதுமை பால் வேக வேக சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும். அது ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. நல்லா கை விடாம கிண்டிக்கலாம். நம்மளுடைய அல்வாக்கு நம்ம வந்து இப்ப ஏலக்காய் கொட்டிக்கலாம். ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருக்கோம், அதை கொட்டிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை விடாம கலந்து விட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய அல்வா நல்லா பதத்துக்கு வரும். இல்லைன்னா கட்டி ஆயிடும். நம்மளுடைய சக்கரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியா இருந்துச்சு. அது நல்லா மெல்ட் ஆகி நல்லா வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1/2 டம்ளர் சக்கரை போட்டுக்கலாம். ஆல்ரெடி 1 டம்ளர் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். ஓகே, கிண்டிக்கலாம். நமக்கு இந்த கோதுமை பால் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் தண்ணியில. அதை ஊற வச்சு மேல இருந்த தண்ணி வடிகட்டிட்டு நம்ம வந்து பால் மட்டும் தான் சேர்த்திருக்கோம், கோதுமை பால். ஓகே, இப்ப நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் ஒரே அடியா இல்லாம ஒவ்வொரு தடவையும் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, நம்ம இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தாராளமா நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா நெய் ஊத்த தான் நமக்கு நல்லா இருக்கும். வேற எதுவும் ஆயில் சேர்த்தணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம நெய் சேர்த்தனோம்னா ஸ்பெஷலா நமக்கு நல்ல சுவையோட இருக்கும், நல்ல மனமாவும் இருக்கும் நம்மளுடைய அல்வா. நல்லா கிண்டிக்கலாம். நம்மளுடைய அல்வா ஓரளவுக்கு கெட்டி ஆயிட்டு வருது. நம்ம இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா கிண்டிக்கலாம். நம்மளுடைய அல்வா ஓரளவுக்கு தயாராயிட்டு இருக்குது. கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் வேலையாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய அல்வா சுவையான அல்வா ரெடியா வர்றதுக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். தாராளமா நெய் விட்டுக்கலாம். நமக்கு பதம் பாத்தீங்கன்னா நல்லா நெய் பிரிஞ்சு மேல வரணும். பாத்திரத்திலேயே ஒட்டக்கூடாது நம்மளுடைய அல்வா. ஸோ அதுதான் நமக்கு சரியான பதம். நம்ம அது வரைக்கும் பொறுமையா தான் கிண்டணும். அல்வா செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறுமை. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் தாராளமா விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முழுக்க நம்ம வந்து நெய்யில தான் பண்றோம் இந்த அல்வா. இன்னும் கூட விட்டுக்கலாம் நெய். ஓகே, கிண்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்ல முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் தாராளமே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அல்வா சாப்பிடும் பொழுது நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாய்க்கும் முந்திரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இருந்தா எவ்வளவு இருக்கு அவ்வளவு சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, நெய் விட்டுக்கலாம். கிண்டிக்கலாம்.
கிட்டத்தட்ட நம்மளுடைய அல்வா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாகட்டும். நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு வரும், நெய்யெலாம் மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ நம்ம ஊற்றுன நெய்யெலாம் இன்னும் உள்ளதாக இருக்குது, வெளியே வரட்டும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா கிண்டிக்கலாம், கைவிடாமல் கிண்டிக்கலாம். ஓகே, நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், ஃபைனலாக விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய நெய் விட்டாச்சு, ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் போதுமானது. ஓகே, நம்ம கிண்டிக்கலாம். ஓகே, நம்மளுடைய சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.